ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். திரமதினால் திறந்த நின் ஜீவம் புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவம் புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை மாதயவ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு.
பிரியமான திருச்சபையை அவர்கள் மகிழ்ச்சி ஆராதித்து கிருபை பெற்ற இன்றைக்கு புதிய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். இதை மங்களப்பட செய்யும்படி உங்கள் அனைவர் சார்பாகவும் குருவானவர்கள் சார்பாகவும் பாஸ்டேட் கமிட்டி சார்பாகவும் வணக்கத்திற்குரிய தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜி தேவகடாட்சம் ஐயா அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவரே, எளியோர்களாகிய எங்களை நம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சந்தித்து பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி இருக்கின்றேன். இந்த மாபெரும் செய்தியை எங்களுக்கு சொன்ன முன்னோர்களுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அவர்கள் உம்மை பணிந்து கொண்டதனாலே வாழ்வு பெற்றார்கள், எங்களுக்கு வழியும் காட்டியிருக்கின்றார்கள். எங்களுடைய முன்னோர் உம்மை பணிந்து கொண்ட இந்த பரிசுத்தமான பூமியிலே நூற்றாண்டு நினைவை கொண்டாடும் ஜெப கோபுரம் ஆகிய வாளையத்தை அமைத்து மங்கள படைப்பு செய்யும் இவ்வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இவ்விடத்தையும் ஆண்டவரை மன்றாடும்படியாக வருகின்ற மக்களையும் வேண்டிக் கொள்கின்றோம். எங்கனமாக இந்த இடத்தை ஜெப மையமாக மாற்ற வேண்டும் என்ற காட்சி கண்ட சபை உருவானவர்கள், பாஸ்டர் கமிட்டி பங்களிப்பு தந்தவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கட்டுமானத்திலே ஆலோசனை தந்த பொறியாளர்கள், உழைத்த மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை எங்கள் மூலமாக நீர் கட்டுகின்றீர் என்பதை விளக்குகின்ற அமைப்பாக மையமாக ஜெப கோபுரம் அமைகின்றது. இங்கே வருகின்ற எல்லா மக்களுக்கும் உமது ஆசீர்வாதமும் உமது ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மங்கள படைப்பு தொழுகையில் கலந்து கொண்டிருக்கின்ற குருவானவர்கள், பேராய முதன்மை பணியாளர்கள், இந்த கதிர்கள் சபையினுடைய குடும்பங்கள், அங்கங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் மகிமைப்பட்டு இழந்ததில்லை எங்களை ஆசீர்வதித்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபங்கேளும் தூய பிதாவே, ஆமென். சார் பைபிளை கொஞ்சம் சமாதானத்தோடு போ, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சிஎஸ்ஐ மதுரை முகவை திருமண்டலம் பேராய குருசேகரம் ஜம்புரபுரம் ஜெபகோபுரம் dedicated by the most reverend G. Devakadacham MA BD MPH பிரதம பேராயர் CSI பேராயர் மதுரை முகவை திருமண்டலம் நாள் 19/10/2012. சபை குருவானவர் பட்டகை மன்ற தலைவர் மிஸ்ஸஸ் ஆனந்தராஜ். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை பாடிக்கொண்டு நாம் தலைவாசல் வழியாய் ஆலயத்துக்குள் போவோம். தீரம் செய்வேனே
ஒன்று வேணும் சொல்லுங்க. ஆண்டவருடைய மக்களுடைய ஜபவிடுதலுக்காகவும் மங்களாலயம் செய்கிறேன். இந்த வேளையிலும் கூட எங்களுடைய மகாக்கணம் பேராயர் ஐயா அவர்கள் கடந்து வந்து இந்த மங்கள படைப்பு பிரதிஷ்டை ஆண்டவரை விழாவிலே கலந்து கொண்டு அருமையான மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெப வேளை முழுவதும் உடைய வல்ல பிரசனம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நீர் இந்த நாளிலே உம்முடைய இந்த ஜெப கோபுரத்தில் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வாத தரும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் நின்று அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். பாமாலைகள் 15வது பாடல். எழுந்து நின்று பாடல்.
வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். தேவன் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணம் நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய பரிசுத்த வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இந்த இருக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போ நாடுகளைப் போல நாங்கள் வழி விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அளித்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை அடியக்கிறங்கும் தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துண்டுக்கப்பட்ட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, தூக்கப்பட்டு கடவுளத்தில் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருந்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து சொல்லுகிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுகிறதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டாருளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமீன். அமர்ந்திருக்க திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து திருச்சபையின் செயலர் அறிக்கை சமர்ப்பிப்பார். இந்த நல்ல நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து.
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்றே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவது. 1911ஆம் ஆண்டு நம் முன்னோர்களால் கட்டப்பட்டு நூற்றாண்டு வரலாறு படைத்து நிற்கும் இந்த ஜம்புரோபுரம் ஆலயம் இன்று புதிதாக கட்டப்பட்டு ஜம்புரோபுரம் நூற்றாண்டு ஜெப கோபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இன்று பிரதிஷ்டை கண்டுள்ளது. தேவன் நம்மீது கொண்டுள்ள அன்பை பறைசாற்றுகின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மதுரையில் ஜம்புரோபுரம் தோன்றினது மற்றும் ஜம்புரோபுரம் ஆலயம் தோன்றின வரலாற்றில் நான் சேகரித்த சில நிகழ்வுகளை இப்பொழுது சொல்வது உகந்ததாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். அடியேனுக்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி கூறுகின்றேன். 1907 மற்றும் 1908 ஆண்டுகளில் அமெரிக்கன் மிஷன் மதுரை வடகரையில் புதிதாக கல்லூரி நிறுவுவதற்கென்று இடம் தெரிவு செய்ய முற்பட்டனர். அப்பொழுது இருந்த அரசு 15 ஏக்கர் இடத்தை கல்லூரிக்கு விற்பனை செய்தது. இந்த அரசு இடம் பொது மருத்துவமனைக்கென்றும் நீதிமன்றத்திற்கென்றும் இன்னும் விளையாட்டு மைதானத்துக்கென்றும் ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து 15 ஏக்கர் இடத்தை அமெரிக்கன் மிஷனுக்கு விற்பனை செய்தது. அந்த இடத்திற்கு அருகாமையில் விதவைகள் உதவி சங்கத்திற்கு சொந்தமான 10 ஏக்கர் இடமும் இருந்தது. அந்த 10 ஏக்கர் இடத்தையும் கல்லூரிக்கு வாங்கி அந்த 15 ஏக்கருடன் சேர்ந்து 25 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமெரிக்கன் மிஷனானது புதிய கல்லூரியை நிறுவ திட்டமிட்டது. இந்த 25 ஏக்கர் இடமும் விளை நிலமாகும், விவசாய நிலமாகும். இந்த புதிய இடத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டு 1909 பிப்ரவரி 24, 26 தேதிகளில் நடந்த அமெரிக்கன் மிஷனின் 75வது ஆண்டு விழாவில் புதிய கட்டிடங்கள் கல்லூரிக்கென்று மங்களப்படைப்பு செய்யப்பட்டது. அப்போது அமெரிக்கன் மிஷனுக்கு பொறுப்பாய் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் முதல் தலைவராக திரு ஜம்புரோ அவர்கள் பொறுப்பேற்றார்கள். கட்டிட மங்கள படைப்பு விழாவில் திரு ஜம்புரோ அவர்கள்
ஏறெடுத்த ஜெபத்தை நான் வாசிக்கின்றேன். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவி எப்போதும் இங்கே தங்கியிருப்பதாக. சேவை புரிய வேண்டும் என்ற உறுதியான ஆசை மக்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். சத்தியம், நீதி, அன்பு ஆகியவற்றால் மிஷன் பணி நிலை நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபத்தை ஏறெடுத்துள்ளார். இப்படி ஒரு சேவை எண்ணம் கொண்ட திரு ஜம்ப்ரோ அவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் செய்த மற்றொரு நன்மையான காரியத்தை நாம் பார்ப்போம். அந்த நன்மையான காரியம்தான் இந்த ஜம்ப்ரோபுரத்தின் உதயம். அதாவது அமெரிக்கன் கல்லூரிக்கு வாங்கப்பட்ட இடம் விவசாய நிலமாகும். அதில் பல பனை மரங்கள், வாய்க்கால் கரைகள் அமைந்திருந்தது. அந்த மரங்களின் பலனை குத்தகைக்கு எடுத்து சில குடும்ப மக்கள், சுமார் 20 குடும்பம் என்று பார்க்கிறோம், அந்த குத்தகைக்கு எடுத்து அனுபவித்து வந்தனர். விவசாய நிலம் கல்லூரி நிலமாய் மாறி வாய்க்கால்கள் மூடப்படும் சமயத்தில் அதன் பலனை அனுபவித்து வந்த மக்களுக்கு வேறு இடம் தெரிவு செய்யப்பட்டு அதில் வீடுகள் கட்டி குடியமர்த்த ஒரு இடம் தெரிவு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் அவர்களை குடியமர்த்தி அந்த இடத்திற்கு ஜம்ப்ரோபுரம் என்று பெயரிட்டார்கள். அந்த காரியத்தில் பவர் ஆஃப் அட்டானியாக இருந்து செயல்பட்டவர் திரு வேலஸ் என்பவர். இப்படி உருவாக்கப்பட்ட ஜம்ப்ரோபுரத்தை சேர்ந்த அந்த குடும்ப மக்கள் சத்தியம், நீதி, அன்பு ஆகியவற்றால் மிஷன் பணி நிலை நிற்க உறுதுணையாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி உருவான இடத்தில் பின்னொரு காலத்தில் அமெரிக்கன் கல்லூரியில் பணிபுரிந்த பணியாளர்களும் குடியமர்த்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த புதிய இடத்தில் ஆலயம் இல்லையே என்று 1911ஆம் ஆண்டு சிறு ஆலயம் கட்டப்பட்டது. அதுதான் இந்த சிற்றாலயம், ஜம்ப்ரோபுரம் சிற்றாலயம். அந்த ஜம்ப்ரோபுரம் சிற்றாலயத்தில் திரு ஜம்ப்ரோ அவர்களின் மகள் இங்கு அந்த ஓய்வு நாள் பாடசாலையை நடத்தினார்கள் என்றும் காண்கிறோம். இன்னொரு சிறப்பு, இந்த ஆலயத்தில் நம்முடைய முன்னாள் பேராயர்கள் ரைட் ரெவரண்ட் தவராஜ் டேவிட் ஏம்ஸ் ஐயா அவர்கள் மற்றும் ரைட் ரெவரண்ட் போத்திராஜு ஐயா அவர்கள் ஆகியோர் அவர்களது வாலிப நாட்களிலே ஓய்வு நாள் பாடசாலைகளை அந்த பாடசாலையில் வகுப்புகளை நடத்தினார்கள் என்று காண்கிறோம். இன்னும் இந்த ஆலயத்தில் நம் முன்னோர் பலர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பல தலைமுறையாக 3-4 தலைமுறைகளாக இன்றும் அதனுடைய பலனை அனுபவித்து வருகின்றனர். சிஎஸ்ஐ ஜம்ப்ரோபுரம் சிற்றாலயம் என்று தல்லாகுளம் பாஸ்டேட்டினுடைய பிரதிநிதிகளாக 2 நிர்வாக குழு அங்கத்தினர்கள் இந்த ஜம்ப்ரோபுரம் ஆலயத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆராதனையில் ஒன்றாக பங்கு பெற்று வருகின்றனர். புறஜாதி மக்களும் நிறைந்த இந்த பகுதியில் ஜெபத்தின் மேல் மக்கள் கொண்ட நம்பிக்கையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் வரும் சந்ததியினர் ஜெபத்தில் தேவனை நெருங்கி தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் ஜம்ப்ரோபுரம் நூற்றாண்டு ஜெபகோபுரம் என்று பெயரிடப்பட்டு இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டவாறு சமாதானத்தோடே போ,
உன் ஜெபத்திற்கேற்றபடி தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வசனத்தின் இந்த தேவ சந்நிதானத்தில் ஏறெடுக்கப்படும் நம் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு தேவன் பதிலளிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஆராதனையை தொடர்ந்து மகாகணம் மாடரேட்டர் மற்றும் திருமண்டல அதிகாரிகள், கான்ட்ராக்டர் கௌரவிக்கப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்வில் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். திடப்படுத்தல் ஆராதனை பேராலயத்தில் நடைபெறும். 150க்கு சற்று ஏறக்குறைய 150 பிள்ளைகள் ஆயத்தமாக 10 வாரங்கள் அவர்களுக்கு நாம் தொடர்ந்து வகுப்பில் நடத்தி இருக்கிறோம். ஆகையினால் இன்று அந்த திடப்படுத்தல் வகுப்பிலும் ஆராதனையிலும் நீங்கள் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய மகாகண மத்தியட்சர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார். அன்பானவர்களே, ஜம்பரோபுரம் ஜெப கோபுர ஆலயத்தை மங்கள படைப்பு செய்து ஆலயத்தில் பிரவேசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவளோடு காத்திருக்கின்ற இறை மக்கள் அனைவரையும் தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலும் மதுரை முகவை பேராயத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த பரிசுத்த பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற முதன்மை பணியாளர்கள், குருவானவர்களுடைய நல்லாசிகளும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொந்தமாகின்றது. சபை செயலாளர் இந்த ஜெப கோபுரத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, இதனுடைய பயன்பாடு, தற்போதைய நிலை போன்றவற்றை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆலயங்களும் ஆராதனைகளும் ஆன்மீக முயற்சிகளும் நாம் ஆண்டவரிடத்திலே கிட்டிச் சேர்வதற்காகவும் ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தில் வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உணர்வோடு ஆண்டவருடைய பிரசன்ன வெளிப்பட்ட இந்த இடத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஒரு ஜெப கோபுரத்தை அமைத்திருக்கின்றது பொருத்தமானது. அருகாமையில் பேராலயம் இருக்கின்றது. ஆகையினாலே இதை வேறு பயனுள்ள வகையிலே பயன்படுத்தலாம் என்று எண்ணாமல் இங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் திரளான நன்மைகளை எங்களுடைய முன்னோருக்கு தந்தது. ஆகையினாலே அந்த வழி நின்று நாங்களும் அந்த நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் உங்களுக்கு உருவானதற்காக நான் ஆண்டவரை போற்றுகின்றேன். அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய அளவிலே இந்த ஜெப கோபுரம் பயன்படட்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த நல்ல திருப்பணியை மிக சிறப்பாக நிறைவேற்றிய பேராலய குருவானவர்கள், பாஸ்டரேட் கமிட்டி, பங்களிப்பு தந்த எல்லாரையும் பாராட்டி வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஜெப கோபுரத்திலே, ஜெபாலயத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக மிக ஆவலோடு காத்திருப்பதை நான் உணர்கின்றேன். இந்த பரிசுத்தமான இடத்திலே, இந்த மங்களப்படை தொழுகையிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் சொல்ல விரும்பின வார்த்தையை ஏற்கனவே இந்த ஆலய திறப்புழா கல்லிலே நீங்கள் பதித்திருக்கின்றீர்கள். செயலரும் அதை சுட்டி காட்டினார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம்,
அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. குருவானவராக நான் பணியாற்றின காலத்திலே நான் சந்தித்த 2 நிகழ்ச்சிகளை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வர விரும்புகின்றேன். நாகர்கோயிலில் கிரைஸ்ட் சர்ச் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நான் குருவானவராக பணியாற்றின போது ஒரு நாள் காலை பொழுதிலே அந்த ஆலய சாலை முன் சாலை வழியாக இல்ல சந்திப்புக்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போது எதிர் திசையில் ஒரு பெண்மணி ஆதங்கத்தோடு வந்தார்கள். என்னை அவர்களுக்கு அந்த ஆலய குருவானவர் என்று தெரியும். சொன்னார்கள், பாஸ்டர், இந்த ஆலயத்தை நீங்கள் இப்போது எனக்கு திறந்து தர வேண்டும். என்ன என்று கேட்டேன். நான் ஜெபம் பண்ண வேண்டும், நான் ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆனால் அந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடம் பாதுகாவலான இடம் இல்லாமையினாலே ஆலயத்தை காலையில் திறந்து வைக்கிறது அப்போது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், அம்மா, கோயில் பிள்ளையனுடைய செக்ஸ்டனுடைய வீடு தொலைவிலே இருக்கிறது, நான் அவசரமாக ஒரு ஜெபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன், உடனடியாக ஆலயத்தை திறப்பது சற்று சிரமம் என்று சொன்னேன். நீங்கள் ஆலய வராண்டாவிலே ஜெபித்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கேட்பார் என்று. அடுத்த பாஸ்டேட் கமிட்டியில் நான் சொன்னேன், இந்த ஆலயத்தை நீங்கள் பகல் பொழுதிலே திறந்து வைக்க வேண்டும். ஆலயம் ஜனங்களுக்கு ஜபாலயம். யார் எப்போது எந்த நெருக்கடியை சந்திப்பார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாரிடத்திலே போவார்கள்? அவர்கள் செல்ல வேண்டிய இடம் சுவாமியினுடைய பாதப்படி. அதற்காக தான் இந்த ஆலயம். அந்த ஆலயத்தை திறந்து வைங்கள் என்று சொன்னதை இந்த பாஸ்டர் கமிட்டி கேட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார்கள். 2வது நிகழ்ச்சி கன்னியாகுமரி திருமண்டலத்திலே பேராயர் பேனல் தெரிவு செய்யப்பட்டது. இப்போது உங்களுடைய பேராயத்தை போல. அப்போது 4 பேர் போதகர்கள் தெரிவு செய்யப்பட்டோம். சின்னலிருந்து சொன்னார்கள், நீங்கள் 4 பேரும் குறிப்பிட்ட நாளில் CMC வெள்ளூரிலே மருத்துவ பரிசோதனைக்கு சொல்ல வேண்டும் என்று. 4 பேரும் சென்றோம். காலையிலே மருத்துவர்கள் எல்லாரையும் பரிசோதித்தார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், மாலை வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும், உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஈவினிங் கிடைக்கும் என்று. அப்போது 4 பேரும் 4 திசையிலே சென்றோம். நான் அந்த CMCயினுடைய சிற்றாலயத்திலே சென்று அமர்ந்து அமைதியாக தியானித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த சிற்றாலயத்திலே விதவிதமான மக்கள் வந்து சிலர் மெழுகுத்திரிகளை ஏற்றி ஜெபம் பண்ணினார்கள், சிலர் மண்டியிட்டு பணிந்து ஜெபம் பண்ணினார்கள். அவர்களுடைய தேவைக்கேற்ப அந்த சிற்றாலயத்திலே மக்கள் ஜெபிப்பதை பார்த்தேன். அப்போது நடைபெற்ற ஒரு காட்சி நான் பல இடங்களே சொல்லியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் எந்த கோயிலை அர்ப்பணம் செய்தாலும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவேன். ஒரு பெண்மணி அந்த ஆலயத்திலே ஓடோடி வந்தாள். அந்த சிற்றாலயத்தினுடைய மத்திய பகுதியில் அப்படியே விழுந்தாள், அழுதாள், விம்மி அழுதாள். எதற்கு அழுகிறாள் என்று கேட்பதற்கு யாருமே கிடையாது. சிற்றாலயம். சில நிமிடங்களுக்கு பின்னால் இந்த பெண்மணி இழந்தாள். அவள் விழுந்து பணிந்த இடத்திலே கண்ணீர் சிந்தப்பட்டிருந்தது. எழும்பி தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு அவள் போய்விட்டாள். நான் அந்த பெண்மண்டத்தில் எதையும் பேசவில்லை, யாரும் பேசவில்லை. இந்த மருத்துவமனையிலே ஒருவேளை அவளுடைய குடும்பத்தை சார்ந்த நெருங்கிய உறவினர் ஒருவர்
வியாதிப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், எங்களால் ஆனதை நாங்கள் செய்து விட்டோம், மீதி ஆண்டவருடைய கரங்கள். அந்த ஆண்டவரை காணும்படியாக, அவரோடு பேசும்படியாக அந்த பெண்மணி வந்தாள். சாதாரணமான ஒரு பெண்மணி, தெரிந்த மொழியிலே அழுதாள், கதறினாள், கண்ணீர் விட்டாள், எழுந்துச்சு. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். அந்த அம்மாவனுடைய கவலையை, கண்ணீரை, கஷ்டத்தை இறக்கி வைத்த இடம் அந்த சிற்ற. இங்கே ஏலி அந்நாளை பார்த்து, சமாதானத்தோட போ, நீ தேவனிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. காரணம், அந்நாள் மிக நெருக்கப்பட்ட கிளேசமுள்ள ஸ்திரீ. அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாள். அவளுடைய சக்களத்தை அவளை நிந்தித்தாள். கணவனுடைய அன்பு இருந்தாலும் குழந்தை இல்லாதனாலே நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி ஜெபித்தாள். அவள் போகும்போது ஏலி சொன்ன வார்த்தையை தான் நீங்கள் இங்கே போட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையிலே இந்த ஜபாலயத்தினுடைய நோக்கம் குறிப்பிடப்படுகிறது. இது வேறு எதுக்குமே கிடையாது, இல்லை வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இருக்குது. பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பணமும் கிடையாது, உண்டியலும் கிடையாது. ஆனால் அவை எல்லாவற்றையும் உடையவர் இங்கே இருக்கிறார். அவரை காணும்படியாக, அவரிடத்திலே பேசும்படியாக, அவரிடத்திலே முறையிடும்படியாக இங்கே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுநாதர் மலைப்பொழிவிலே சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்பித்துக் கொடுத்தார். அது எந்த இடத்திலாக இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ண வேண்டிய முறையை கருத்திலே கொண்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் அழைக்கின்றார். ஜெபம் ஒரு சடங்கு அல்ல. அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க, நான் எல்லாம் ஜெபம் பண்ணுகிறோம் இல்லை, ஜெபம் அல்ல. ஜெபம் ஜீவனுள்ள தேவனோடு நாம் கொள்ளுகின்ற உயிருள்ள உறவு, லிவிங் ரிலேஷன். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும் என்று. இருந்தாலும் நாம் ஒரு இடத்துல கேட்க விரும்புகிறார் இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று அப்பாவுக்கு தெரியாதா, அம்மாவுக்கு தெரியாதா? தெரியுமா? இங்கே இருக்கிற அப்பா அம்மாருக்கு, அம்மா அம்மாருக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவை தெரியுமா? தெரியும் இல்லையா? இருந்தாலும் பிள்ளைகள் கேட்பார்களா என்ற ஒரு ஆசை நம்ம இடத்துல இருக்கும் இல்லையா? எங்களுடைய மகன் பெங்களூரில் இருக்கிறான் குடும்பமாக. அவனுடைய வீட்டில் ஒரு சின்ன டெலிவிஷன் செட் இருந்தது. நான் போது ஒரு நாளத்தில் கேட்டான், எப்பா ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய போதும் அப்பா என்று சொன்னான். சில வாரங்களுக்கு முன்னதாக அந்த டிவி ஃபங்க்ஷன் ஆகலை. நான் அப்போது பெங்களூர் போயிருந்தேன். பார்த்தவொடனே என்னுடைய மனசில் ஒரு யோசனை வந்தது, மகனுக்கு ஒரு டெலிவிஷன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் சொல்லலை. அன்று மாலையிலே திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கூட வரும்போது சொன்னேன், இப்போ காசு இருந்தால் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அந்த டீயை வாங்குறேன், டிசம்பர் முடிஞ்சு நான் தாரேன். எவ்வளோ வேணும்னுட்டேன். ஒரு 12,000-13,000 வேணும். நான் போனோன்னு அனுப்பி வைக்கிறேன். சரி, மகனுக்கு எது தேவை என்று எனக்கு பட்டது. ஆனால் கேட்கணும், பொறுப்பு வேணும். வாங்கிறது மட்டுமல்ல, அவன் சம்பாதித்து
அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். தானாக பிள்ளைகள் நிற்க வேண்டும். அப்போ அவனுடைய சுதந்திரத்தில் வாழ்வதல்ல. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் ஏற்படும் போது தெய்வத்தை நோக்கி அந்த ரங்கத்திலே அமைதியிலே அவரை நோக்கி பார்க்கின்ற இடமாக இந்த இடம் காணப்படட்டும். இந்த ஆலயத்தை, இந்த ஜபாலயத்தை பகல் முழுவதும் திறந்து வைப்பதாக போதகர் சொன்னார்கள். அது நல்லது. எப்போதும் வாருங்கள். நம்ம கவலை வரும்போது பக்கத்து வீட்டில் போனால் கதவை அடைச்சிருவாங்க இல்லையா? அப்படி தானே? இந்த கதவு திறந்திருக்கும். ஆலோசனை தந்து ஆசீர்வதித்து நிறைத்து அனுப்புவார். அந்த தெய்வம் இந்த ஆலயத்திலே பிரசன்னராக இருக்கின்றார். சிலர் சொன்னார்கள், முன்னோர்கள் இதை அனுபவித்தார்கள், நாங்களும் அனுபவிக்க வேண்டும். சரி, தாரத்தில் அநேக சகோதரர்களை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சி அடைகின்றனர். இப்போது சகோதரர்களாக இருக்கிற இடம் வேற்று இடங்கள். ஆனால் நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆலயத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். பிள்ளைகள் இந்த இடத்தை பயன்படுத்தணும். அந்த பணிந்து கொண்டு உடைய தேவைக்காக, உடைய முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். தேவையான சண்டையும் போடுங்க ஆண்டவரிடத்தில். ஊரில் சண்டை போடாதீங்க. எங்கே வந்து ஆண்டவரிடத்தில் ஃபைட் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உரிமையோடு கேளுங்கள். தந்தையே, நீர் எனக்கு தர வேண்டும். தந்தைக்கு தெரியும். பிள்ளைகளை அரவணைப்பார், ஆறுதல் படுத்துவார், தரவும் செய்வார். தேவையானது எல்லாம் தர மாட்டார். நீங்கள் தவறானதை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவா, கொஞ்சம் போகிறதுக்கு உன்னுடைய டியூட்டி வரும், தருவேன். அது ஒரு வெயிட் அண்ட் பேஷன்ஸ். இந்த உணர்வோடு இங்கே பிரசன்னமாகின்ற ஆண்டவரை நம்பி இங்கே வாருங்கள், ஜெபியுங்கள். குழந்தைகள் வாருங்கள், வாலிபர் வாருங்கள், முதியோர் வாருங்கள், ஆண்கள் வாருங்கள், பெண்கள் வாருங்கள், குடும்பமாக வாருங்கள். வந்து ஜெபித்து ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை பெற்று செல்லுங்கள். இந்த ஆலயத்தில் பிரசன்னமாகின்ற ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் என்னாலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கொடுத்த அருள் வார்த்தைகளுக்காக அவரை போற்றுவோம். இப்பொழுதும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விதமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 286வது பாடல், தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடல். இந்த பாடலை எழுந்து நின்று பாடி நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு படைப்போம்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற ஜீவன், சுகம், பலன் யாவற்றிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளிலிருந்து ஒரு சிறு பகுதியை தம்முடைய நாம மகிமைக்கென்று, இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கென்று, எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்கென்று நாங்கள் படைத்திருக்கின்ற எங்களுடைய காணிக்கைகளை தயவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணிக்கை படைத்த ஒவ்வொரு மக்களையும் மென்மேலும் ஆசீர்வதியும். உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, ஒரு மேலான கிருபைகளை நினைத்து நாங்கள் அகமகிழ்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாய் கூடி இங்கு வருகின்ற மக்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அழகாய் உமது கிருபையினாலே வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை மங்களை படைப்பு செய்கின்ற பொறுப்பை எமக்கு தந்தீர், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த மங்கள படைப்பு நாளில் எங்களது முன்னவர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சுவாமி. மிஷினரிமார்கள் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபைகளை வளர்ப்பதற்கென்று இந்த மைய பகுதியை மிஷினரி ஜம்புரு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் அகமகிழ்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு தந்த விசுவாச நம்பிக்கையில் பிரார்த்தனையோடு கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை கர்த்தர் மங்கள படைப்பு செய்தீர். ஆனபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இங்கு பிரார்த்தனைக்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பிரார்த்தனையை செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. பிரார்த்தனையிலே கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு அருளி செய்து ஆசீர்வாதத்தை தருவீராக. துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் அருமை தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நல்உறவும் நம் அனைவரோடும் மிக சிறப்பாக மங்கள படைப்பு செய்து அர்ப்பணித்து ஆசீர்வதித்த ஜம்பரோபுரம் ஜபக்குரபது கோபுரத்தோடும் இதை பயன்படுத்துகின்ற தலைமுறை மக்களோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சபையார் சில மணித்துளிகள் அமைதியாக அப்படியே உட்காரும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நம்முடைய அன்புக்குரிய தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயரையும் மற்றும் நம்முடைய திருமண்டல அதிகாரிகள் குருவானவருடைய நாம் கனப்படுத்தும் முகமாக அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சி சில மணித்துளிகளில் நிறைவேறும். அதைத் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் பேராலயத்திற்குள் திடப்படுத்தல் ஆராதனைக்கு வரும்படி உங்களை அழைக்கிறேன். உதாரத்துவமான ஈகைகளால் இந்த ஜெபகோபுரம் மிக அழகாக கட்டி நிறைவு செய்யப்பட்டு இன்று நாம் அதை திருநிலைப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஆண்டின் முதல் மாதத்தில் நம்முடைய முன்னாள் பேராயர் அன்புக்குரிய பேராயர் கிறிஸ்டோபர் ஆசிர் அவர்கள் இந்த ஜெப மையத்தை ஜெபகோபுரத்தை எழுப்பும் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து அடிக்கல் நாட்டினார்கள். அப்பொழுது அந்த கூடுகையில் பங்கு பெற்றவர்களுக்கு தெரியும், இது கட்டாயம் பிரதம பேராயர் ஐயா அவர்களும் அடிக்கோடிட்டு காட்டினார்கள். இது மிக பழிந்து பரிதாபமாக விழுந்து விடும் நிலையில் இருந்தபோது இதை எடுத்து கட்ட வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு மக்களுடைய விருப்பத்தை பாஸ்டேட் கமிட்டி
அடிப்படைகளை தீர்மானம் செய்து கட்டிடக்குழுவுக்கு அனுப்பி முறைப்படி நாம் அதற்குரிய முறைகளை கையாண்டிருக்கிறோம். முன்னாள் பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள், அதனுடைய செயலர் திரு டேவிட் சம்பத்குமார் அவர்கள், பொருளர் திரு கலைச்சிவன் அவர்கள், இந்நாள் பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள், குறிப்பாக பாஸ்டேட் செயலர் திரு ஹென்றி ஆசீர்வாதம் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த காரியங்களில் ஈடுபட்டார்கள். அவருடைய பங்கேற்பு உண்மையில் மிகவும் பாராட்டுதற்குரியது. இவ்வளவு விரைவிலே இந்த ஆலயம் விரைவு பெற்று என்று இது திறநிலைப்படுத்துவதற்கு அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். நன்கொடையாளர்கள் பல ஊர்களிலிருந்து ஜம்புரபுரத்தின் வழி தோன்றல்கள் தமிழ்நாடு பூராவும் பரவி இருக்கிறார்கள். அவர்களை இங்கே இருக்கிற சகோதரர் சந்தித்து நிதி ஆதாரம் கேட்டபோது உதாரத்துவமாய் அவர்களுக்கு நிதி ஆதாரம் இந்த பணிக்கென்று கொடுத்தார்கள். இந்த நிதியை கொடுத்தவர்களையும் அதை பெற்று வந்தவர்களையும் நான் குறிப்பாக பாராட்டுகிறேன். அந்த பெற்று வந்த குழுவுக்கு பால்ராஜ் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். அவர்களையும் நான் சிறப்பாக இந்த நிகழ்விலே பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேறு யாராவது பேர் சொல்லாம விட்டுட்டேன்னா நாளை வந்து கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பேருக்கு அனுமதி கிடைக்காது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலையில் என்னை இங்க இருக்கிற வாலிபர்கள் பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறார். இந்த ஜெபகோபுரம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட அன்று இவர்கள் ஜம்புருடைய கல்லறைக்கு சென்று, ஜம்புருத்துறையுடைய கல்லறைக்கு சென்று காக்காத்தோப்பில் மிஷினரிகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தில் இருக்கிற அவருடைய கல்லறைக்கு சுத்தம் செய்து அதற்கு மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார். அதுபோல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குறையாமல் ஒரு 30 சகோதரர்கள் வந்தார்கள். அங்கே சென்று கல்லறையை அழகுபடுத்தி அதற்கு நல்ல பாட்கள் பாடி பிரார்த்தனைகளை மேற்கொண்டு இந்த அருமையான கடவுளுடைய மனிதனுடைய அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும் தலைமுறைகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு வலியுறுத்தினேன். அது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கூட ஒரு விஷயம். ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். அநேகர் எவ்வளவோ மணிக்கணக்கா பேராலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள் முடித்துவிட்டு அப்படியே பின்னால வந்து இந்த பாலடைந்து கிடந்த ஓட்டு சாய்ப்பில் வந்து மண்டியிட்டு ஜெபம் செய்து போவதை பலர் தொடர்ந்து செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன், இங்கதான் நல்லா ஜெபம் பண்றீங்களே, அந்த பழைய கோயிலில் ஜெபம் பண்ற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்காது. பழைய கோயிலில் ஜெபம் பண்ணி விட்டு போனால் அது கட்டாயம் கேட்கப்பட்டு விடும். அல்லேலியா சொல்லாமா? சும்மா போய் அல்லேலியா சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி நல்ல விஷயத்துக்கு தான் அல்லேலியா சொல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மக்களுடைய விசுவாச அறிக்கை, தேவன் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற விதங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அநேகர் சொல்லியிருக்காங்க, அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். இது ஜெபம் கேட்கப்படுகிற இடம். ஆகையினால் ஜெப கோபுரம் என்று இதற்கு பேரிட்டிருக்கிறது ரொம்ப 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 பொருத்தமானது. ஆகையினாலே தான் இந்த ஜெப மையத்திற்குள் வருகிறவர்கள் எல்லாரும் நினைவு கூறும் விதத்திலே ஒரு வசனத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த வசனத்தை முடிந்த அளவுக்கு சுருக்க முயற்சி செய்திருக்கிறோம். சமாதானத்தோட போ, உன் ஜெபம் கேட்கப்படும். அதை படிச்சுட்டு உள்ள வாரவங்க கல்வெட்டிலையும் போட்டிருக்கிறோம். படிச்சுட்டு உள்ள வாரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். இந்த இடத்தில் அவர்கள் செய்கிற ஜெபங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பதில் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆகையினால் இங்கே வாருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று உண்மையில் பேராலய திருச்சபையின் திடப்படுத்தல் நடத்துவதற்காக மாடரேட்டரை அவர்களிடத்திலே நாள் கேட்டேன். 2 முறை மாற்றம் செய்தோம். அதற்கும் அவர்கள் வளைந்து கொடுத்தார்கள்.
இந்த கோபுரம் திறக்கிற இந்த கட்டிடம் திறக்கிற விஷயத்தை பற்றி அவர்களுக்கு ஆரம்பத்தில் எதுவும் சொல்லவில்லை. ஏன்னால் எங்களுக்கே அது பூரண நம்பிக்கை இல்லை, இது முடிந்து விடுமா, இந்த நிலைக்கு வந்து விடுமா என்று தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் சகோதரர் ஜெபக்குமார் அவர்கள், என்ஜினியர் கான்ட்ராக்டர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு துரிதமாக வேலைகளை செய்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். ஆகையினால் இன்று ஒரு விஷயத்துக்கு அழைத்து 2 பெரிய காரியங்களையும் செய்வதற்கு இசைவு தெரிவித்து வந்திருக்கிற நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாடரேட்டர் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தின் பொறுப்பு பேராயராக இருக்கிறார்கள். பொறுப்புன்ற வார்த்தையெல்லாம் எடுத்து ரொம்ப நாளாச்சு. இப்பொழுது அவர்கள் தான் நமக்கு பேராயராக இருக்கிறார்கள். அடுத்த பேராயரை விரைவில் தந்துவிட்டு நான் போய்விடுகிறேன், உதவி செய்யுங்கள் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிக சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் அவர்களை முன்று கவனித்து நம்மை மகிழ்வித்து வருவதால் திருச்சபையின் சார்பாக மனதார நான் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் அனைவர் சார்பாகவும், பாஸ்டேட் கமிட்டி சார்பாகவும், டயசன் ஆபீசர்ஸ், இங்கே குழுமி இருக்கிற குருவானவர்கள் அனைவர் சார்பாகவும் நான் அவர்களுக்கு ஒரு சிறு ஷால் ஒன்று அணிவிக்கிறேன். திருச்சபையின் செயலர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருவார்கள். நமது திருமண்டலத்தின் டிப்டி சேர்மன் ரெவரன் முத்தையா தேவநேசன் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பாக கனப்படுத்த விரும்புகிறோம். அவருக்குரிய ஷால் மிஸ்டர் பால்ராஜ் அன்பளிப்பை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய டயசிஷன் செக்ரட்டரிஸ், முதலாவதாக ரெவரன் டாக்டர் தாசையன் அவர்களை மிஸ்டர் கிறிஸ்டபர் ராஜசேகரன் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஷால் அணிந்து நினைவு பரிசு வழங்குவார்கள். ரெவரன் சி.கே. செல்லப்பா டைஷன் செக்ரட்டரி அவர்களை யாரு ஷால் போட்டு கொடு. அடுத்தபடியாக டைசிஷன் பில்டிங் கமிட்டி கன்வீனர் ஐயா ரெவரன் ரிச்சர்ட் ஐயா அவர்களை மிஸ்டர் பிரதீப் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக லோக்கல் கவுன்சில் சேர்மன் ரெவரன் ஆனந்தராஜ் அம்மா அவர்களை மிஸ்ஸஸ் எல்சி எட்வின் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். ஷால்
அடுத்தபடியாக ரெவரண்ட் ஜெசு சகாயம் ஐயா அவர்களை மிஸ்டர் தவமணி அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ரெவரண்ட் எட்வின் ஐயா அவர்களை மிஸ்டர் ஜோசப் ரெவரண்ட் பால் ரெஜினால்ட் ஐயா அவர்களை மிஸ்டர் ரத்னம் அவர்கள் கௌரவிப்பார்கள். கட்டி கொடுத்த கட்டிட பொறியாளர் இன்ஜினியர் ஜெபக்குமார் அவர்களை வரவேற்கிறோம். இன்ஜினியர் ஜெபக்குமார். பிரதம பேராயர் ஜோசப் தன்ராஜ் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கும்படியாக ஜம்பரோரம் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜோசப் தன்ராஜ் அவர்கள் முன்னால் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஜம்பரோரம் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ரெவரண்ட் தாசேன் அவர்கள் உறுதுணையாக இருந்து இந்த ஆலயத்தை கட்டுவதிலும் மிகவும் உற்சாகத்தை காட்டி எங்களை உற்சாகப்படுத்த நமது சபை குருவானவர் தாசேன் அவர்களுக்கு திரு சி தவமணி அவர்கள் ஒரு மோதிரத்தை அணியும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது போத பிதா அவர்களுக்கு திரு நோவாராஜா அவர்கள் ஒரு பொக்கே கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மற்ற அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் உள்ள சபை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஜம்பரோரம் கிறிஸ்தவ நலச்சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிரதம பேராயர்களை வார்த்தையாலெல்லாம் சொல்லி அவளை வாழ்த்தி முடியாது. அவர் மகாபரிய தெய்வ மனிதர். அவருடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி. அவருடைய சாட்சியை நான் நேராக கண்ணால் கண்டேன். அநேக காரியங்களை குறித்து கேள்வி நாளிலே நமக்கு பிரதம பேராயர் கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம்மளை திருமணத்திற்கு கத்தர் கொடுத்த பெரிய ஒரு முத்து என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவளை நான் வாழ்த்துகிறேன். குடும்பமாக அவர்கள் அதிகமாய் கத்தருக்கென்று அநேக ஆண்டுகள் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புவதற்கு பயன்பட நாளில் நான் வாழ்த்துகிறேன். பிஷப் அசரியா அவர்கள் இந்திய மிஷனரி சங்கத்தை தோற்றுவித்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளிலே ஒரு நல்ல ஒரு தாளந்து படைத்த ஒரு தேவ மனிதராய் இருந்தது போல இவருடைய காலம் ஒரு பொற்காலம். அவருடைய பொற்காலம் நிச்சயமாக இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையாய் அமையும் என்று நான் கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அவளை நான் சாலடி வைத்து கௌரவிக்கிறேன்.